ஹிந்து நம்பிக்கை, ஹிந்து மத நம்பிக்கை இருக்காங்க பார்த்தீங்களா, அதை தன் வாழ்க்கை முறையாக ஏற்றிருக்கக்கூடிய ஹிந்துஸ்க்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய ஒரு டார்கெட். அவங்களோட உடைகளை கழட்டி அதுக்கப்புறமா செக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இவங்க இந்த மதத்தை சார்ந்தவங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வேண்டி அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த டெரரிஸ்ட் கிட்ட, அந்த ஈன ஜென்மம் கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னையும் கொன்று இதுக்கப்புறம் நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு. இப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சீரியஸான மெசேஜ். இது வந்து மோடி கிட்ட போய் நீ சொல்லு, டெல் திஸ் டு மோடி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறதாக தகவல். உங்கள் குழந்தைங்களுக்கு பாகிஸ்தான் எப்படி உருவாக்கப்பட்டது, அப்போ என்னெல்லாம் தியாகங்கள் பண்ணப்பட்டிருக்கு, நாமளும் அவங்களும் வேற அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லி வளருங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. டிஸ்பியூட்டட் டெரிட்டரி என்னோடது மிலிட்ரி ஹெட் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அதை விட கேவலமான சிச்சுவேஷன் எதுவுமே கிடையாது. அதில் திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்களை இது வரைக்கும் நான் பெருசாக பாராட்டினதே கிடையாது. இந்த இடத்துல வந்து பாராட்டி ஆக வேண்டும். நீங்கள் 2004 2014 காங்கிரஸ் ரூல் அப்போ இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் அட்டாக்ஸ், பிஜேபி ரூலில் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் அட்டாக் பாருங்கள். நீங்கள் என்னதான் சொன்னாலும் பிஜேபி நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டு, சாவர்னிட்டியை, தேசத்தோட பாதுகாப்பை என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணாது. நெவர் எவர். மொசாட் போல் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஏஜென்சி நீங்கள் பார்க்க முடியுதா? அங்கே இப்போ ஒரு கான்சர்ட்டில் போய் அட்டாக் பண்ணி எத்தனை பேரை கொண்டாங்க. மொசாட் மட்டும் இல்லை, உங்களுக்கு சிஐஏ எல்லா இடமே, எல்லா செக்யூரிட்டி ஏஜென்சிஸும் எந்தாவது ஒரு இடத்துல அவங்க ஃபெயில் ஆகிருப்பாங்க. பாகிஸ்தானை நீங்கள் நம்பி அமன் கி ஆஷா, நான் பஸ் விட்றேன், நான் கிரிக்கெட் விளையாடுறேன், ஃபுட்பால் விளையாடுறேன், அங்கே போய் கல்யாணம் பண்ணுறேன், அதெல்லாம் உங்களோட சாய்ஸ். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். கொஞ்ச நாளாக இந்த செய்தி கேட்காம இருந்தோம். அதாவது தீவிரவாத தாக்குதலில் இத்தனை பேர் செத்துட்டாங்க, இராணுவ வீரர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு இந்த செய்திகளை கேட்காம கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்தோம். ஆர்டிகல் 370 அப்ரோகேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வரைக்கும் எந்த மேஜர் டெரரிஸ்ட் இன்சிடென்ட், பார்டர் ஸ்கிரிமிஷஸ் வேறு, எந்த மேஜர் டெரரிஸ்ட் இன்சிடென்ட்டும் நடக்கலை. ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு பர்டிகுலர் தருணத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதோட சீரியஸ்னஸ் எல்லா பொதுமக்களுக்கும் போய் சேரணும். கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லாருக்கும் போய் சேரணும். இதில் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, இட்ஸ் த டியூட்டி டு நோ. ரைட் டு நோ மட்டும் கிடையாது, இட்ஸ் ஆல்சோ அ டியூட்டி டு நோ. எல்லாருக்கும் இது எப்படி நடந்திருக்கு, என்ன ஸ்டைலில் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா, இது இந்தியாவில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் மேலே இருக்கக்கூடிய தாக்குதல் கிடையாது, ஏதோ சில ஆட்கள் மேலே இருக்கக்கூடிய தாக்குதல் கிடையாது. இது இந்தியாவின் சாவர்னிட்டி மேலே இருக்கக்கூடிய தாக்குதல். அதுவும் குறிப்பாக ஹிந்து நம்பிக்கை, ஹிந்து மத நம்பிக்கை இருக்காங்க பார்த்தீங்களா, அதை தன் வாழ்க்கை முறையாக ஏற்றிருக்கக்கூடிய ஹிந்துஸ்க்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய ஒரு டார்கெட். இதை உண்மையாக பேசி ஆக வேண்டும் இந்த காலகட்டத்தில். இதில் சென்சேஷனலிசம் அது இது எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு, இன்டர்நேஷ்னல் ராமிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு, குடிமக்களாக நாம் இந்த நேரத்தில் பொதுவாக என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த சம்பவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். அதாவதுங்க, ஒரு பாய்சரன் அப்படிங்கிற ஒரு இடம், அது வந்துட்டு ஸ்விட்சர்லாண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அது ஒரு மீடோஸில் தான் இந்த புல் மேயக்கூடிய இடம். அது ரொம்பவே சீனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்விட்சர்லாண்ட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய மேரிட் கப்புள்ஸ் எல்லாம் அங்கே போயிருக்காங்க. இப்போ இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. முதல்லாம் காஷ்மீர் ஹெவனாக இருந்தாலுமே அங்கே போகிறதுக்கு எல்லாம் பயந்துப்பாங்க. பட் ஆஃப்டர் 370 விஷயங்கள் நார்மலானதுனால மக்கள் அதை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, அந்த லேண்ட்ஸ்கேப்பில் பைன் ட்ரீஸ் வளரும். பைன் ட்ரீஸுங்கிறது ரொம்பவே ஒரு ஹைட்டாக இருக்கக்கூடிய மரங்கள். அந்த மரத்தில் ஈஸியாக ஒளிஞ்சிடலாம். இந்த ரோஜா படத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த டெரரிஸ்ட் ஓடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் அவங்க ஈஸியாக ஒளிஞ்சிடலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இருந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆட்களை கூப்பிட்டு யார் நீ அப்படின்னு செக் பண்ணியிருக்காங்க. எப்படி செக் பண்ணியிருக்காங்கன்னா, மிலிட்ரிக்காரங்களோட சீருடையில் இவங்க வந்திருக்காங்க. அந்த சீருடையில் வரும்போது யாராக இருந்தாலுமே ஐடென்டி கேட்டால் கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த ஐடென்டிட்டியை செக் பண்ணியிருக்காங்க. அங்கே கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அவங்களோட பேண்ட்ஸை ஸ்ட்ரிப் பண்ணி, அதாவது அவங்களோட உடைகளை கழட்டி அதுக்கப்புறமா செக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இவங்க இந்த மதத்தை சார்ந்தவங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வேண்டி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இந்த கல்மாவோ கலிமா அப்படின்னு ஏதோ அவங்களோட ஒரு ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. அந்த இஸ்லாமிய விஷயங்களை இவங்களால சொல்ல முடியுதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இல்லைன்னு ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணி, அவங்க நம்ம கர்நாடகாவை சார்ந்தவங்க, அவங்க ஹஸ்பண்ட் கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க துடிச்சு ஓடி போய் அங்கே பார்க்குறாங்க. பார்த்து அந்த கொன்ன அந்த படுபாவிக்கிட்ட, அந்த டெரரிஸ்ட் கிட்ட, அந்த ஈன ஜென்மம் கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னையும் கொன்று இதுக்கப்புறம் நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு. இப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சீரியஸான மெசேஜ். இது ஒரு கொலையோ தனிப்பட்ட விரோதமோ எதுவுமே கிடையாது. இது வந்து மோடி கிட்ட போய் நீ சொல்லு, டெல் திஸ் டு மோடி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறதாக தகவல். அப்போ யோசிச்சு பாருங்கள், யார் மேலே அட்டாக்? இந்த அட்டாக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான பிரைம் மினிஸ்டர் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இது பண்ணப்பட்டிருக்கு பாருங்களேன். எப்படின்னா, கரெக்டாக யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட்
ஜேடி வான்ஸ் அவங்க ஃபேமிலியோட இங்கே வந்திருக்காங்க. ஸோ ஜேடி வான்ஸ் இந்த நேரத்தில் எந்த மாதிரி விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, ஜேடி வான்ஸ் அவர்கள் இந்த உலகத்திலேயே 2 அரசியல்வாதிகளுடன் தான் என் குழந்தைங்க வந்து க்ளோஸாக இருப்பாங்க, அதுக்கு ஒன்று ட்ரம்ப், இன்னொன்று மோடி அவர்கள் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு ப்ராக்சிமிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண உடனே பாகிஸ்தானுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா என்றைக்குமே ஒரு வீக் இந்தியா இஸ் ஹெல்பிங் பாகிஸ்தான் க்ரோ அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாம் என்றைக்குமே ஒரு எனிமி தான் அப்படிங்கிற விஷயம் அவங்க மைண்ட் செட்டில் விதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, அவங்களோட ஆர்மி சீஃப் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அதை என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு பாகிஸ்தான் எப்படி உருவாக்கப்பட்டது, அப்போ என்னெல்லாம் தியாகங்கள் பண்ணப்பட்டிருக்கு, நாமளும் அவங்களும் வேறு அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லி வளருங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. காஷ்மீர் இல்லாமல் பாகிஸ்தான் கிடையாது அப்படிங்கிறத ஒரு ஆர்மி சீஃப் சொல்லும்போது இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியில் எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாமே ஏற்கனவே அவங்க மைண்ட் செட்டில் இருக்குது. இப்போ யூஎஸோட சப்போர்ட் அவங்க எந்த காலத்தையும் இழக்கணும் அப்படின்னு அவங்க விரும்பல. காரணம் என்ன, இந்த டிஸ்பொசிஷன் இந்தியா கூட ஸ்ட்ராட்டஜிக்கலி அலைண்டாக இருக்குது. நீங்கள் வந்து டேக்ஸு, அதுக்கப்புறமா வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, ட்ரேடு, இந்த விஷயங்கள்லாம் என்றைக்குமே வந்து அது லாஜிக் படி போகும். பட் ஐடியாலஜிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இஸ்ரேல், யூஎஸ் எல்லாருமே இந்தியா கூட போகிறதுக்கு விருப்பப்படுவாங்க. மார்க்கெட்டும் அதற்கு ஒரு நல்ல காரணம். ஸோ இந்த நேரத்தில் எப்போவுமே நீ என்னை நம்பி இருந்தால் தான் பாகிஸ்தானில் நாங்கள் நிறைய விஷயங்கள் அசெட்ஸாக வச்சுருப்போம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை அவங்க இன்டைரக்டாக பாஸ் பண்ணுறாங்க யூஎஸ்க்கு. ஸோ யூ நீட் மீ அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மெசேஜ். ஆனால் பாருங்கள், பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்ன்ட் அபவுட் த லாஸ் ஆஃப் லைஃப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி உயிர்கள் சேதமடைந்ததில் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம், வருத்தம் அடைகிறோம் அப்படிங்கிற மாதிரி கன்சர்ன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ ஷுட் பி கன்சர்ன்ட் ஃபார் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் டு யூ அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு பதிலாக இருக்குது. இதுக்கு பயங்கரமான பதிலடி கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அது வந்து அரசாங்க தரப்புலேருந்து கொடுக்கப்படும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பட் இருந்தாலும் பாகிஸ்தானோட அஃபிஷியல் பொசிஷன் இதுதான். சைனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாக்டு மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டெரரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஜிங்ஜியாங் ப்ரொவின்ஸ், அது அவங்களோட ஹியூமன் ரைட் வயலேஷனுக்கும் ரொம்ப அதை வந்துட்டு சொல்லுவாங்க சைனாவில். ப்ளஸ் இந்த டெரரிசம் பிரச்சனையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, ரஷ்யாவுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. டெரரிசம் அப்படிங்கிறது ஒரு குளோபல் ஃபினாமினா. இந்த இடத்துல எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சைனா சொன்னாலும் சைனாவோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அதோட எபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்டர்நேஷ்னல் பொசிஷன் இப்படி இருக்குது. எவ்ரிபடி வாண்ட்ஸ் அ வீக் இந்தியா அந்த சைடில். பட் யூஎஸ் இந்த நேரத்தில் இங்கே வரும்போது ஒரு இன்டர்நேஷ்னல் மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ணப்படுது. இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இது யார் பண்ணியிருப்பா? பொதுவாக நீங்கள் மற்றதெல்லாம் விடுங்க, அரசியல் அதெல்லாம் விட்டு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் எந்த மாதிரி ஆட்கள் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து அஃபிஷியலாக கவர்மெண்ட் தரப்புன்னு சொல்லப்படும். பட் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் ஏற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்எஃப், அதாவது த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிறவங்க. யார் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னா, இவங்க வந்து எல்இடி, லஷ்கர் ஏ தொய்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரவாத இயக்கம் இருக்குது. அதன் ஒரு அங்கமாக சொல்லப்படுது. எதுக்குப்பா இந்த அங்கம் புதுசாக கொண்டு வந்திருக்கானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 விஷயம் சொல்லப்படுது. ஒன்று, அந்த லஷ்கர் ஏ தொய்பாலேயே கொஞ்சம் நல்லா இந்த சைபர் ஸ்பேஸு, அதுக்கப்புறம் வெப்பன்ஸு, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கிரிமினலாக யோசிக்கக்கூடிய திறமை, இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு அதான் பெஸ்ட்டு, அந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து இந்த குரூப் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க எல்இடி மேலே ஏற்கனவே சாங்ஷன் இருக்குது, எஃப்ஏடிஎஃப் வந்து சாங்ஷன் போட்டாங்க. யூஎஸ்காரன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, டெரரிசம் ஏடு இருந்தால் நாங்கள் உனக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. ஏன்னா யூஎஸ்லேயும் கேள்வி கேட்பான்ல, ஏன்டா பாகிஸ்தானுக்கு இவ்வளோ ஃபண்டு கொடுக்குறியே, நீ எங்கே போய் ஒசாமா பின் லாடனை கொன்ன, அவனோட மிலிட்ரி அகாடமிக்கு பின்னாடி போய் கொன்ன. ஸோ மக்கள் வரி பணம் இந்த டேக்ஸ் டெரரிசம்க்கு யூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருந்தாங்க. ஸோ அதனால இவங்க பணம் வேணும், ஆனால் அட் த சேம் டைம் டெரரிசம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டிஆர்எஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த டிஆர்எஃபோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவங்க வந்து பொதுவாக ஆர்மி ஃபோர்ஸஸை தாக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணப்போ அவங்க என்னென்னா, இவங்க பொதுவாக ஆர்மி ஃபோர்ஸஸை டார்கெட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவிலியன் பாப்புலேஷன், அந்த ரெயின் ஆஃப் டெரரை ரேக் பண்ணுறதுக்கு, அங்கே ஒரு பயத்தை, ஒரு சிச்சுவேஷன் ஆஃப் பயத்தை கிரியேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் வெளியே இறங்கி போகும்போது யோசிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு பாதகம் தான். எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஏரியா ஃப்ளரிஷ் ஆகாது, ஒரு பயத்திலே இருக்கும். ஸோ அதுதான் அவங்களோட ஐடியா. இதனால தான் இவங்களை டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பயம் தான் இவங்களோட மூலதனம். ஸோ யாருமே பயப்படாமல் கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை வச்சுட்டு, ஏற்கனவே நீங்கள் அமர்நாத் யாத்திரை பிளான் பண்ணி வச்சிங்கன்னா அதுக்கு போங்க. ஏன்னா இப்போ அமர்நாத் சீசன் வருது. ஸோ அந்த சீசன் வரும்போது எல்லாருமே பிளான் பண்ணி வச்சுருவாங்க. அது ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இந்த அட்டாக் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ எல்லாரும் பயந்து அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. அங்கே வந்து இப்போ எல்லாருமே வந்து எல்லா தர மக்களும் அங்கே வந்து இருக்கிறாங்க, அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு முயற்சி இங்கே பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் இவங்களோட மாடஸ் ஆப்பரண்டியும் பொதுமக்கள் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, நார்கோ டெரர்
அதுக்கப்புறமா இந்த ட்ரக்ஸ் அங்கேருந்து ஸ்மகிள் பண்ணுறது, அந்த பார்டர் வழியாக ஸ்மகிள் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வெப்பன்ஸை ஸ்மகிள் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் இன்வால்வாக இருக்கக்கூடிய இவங்க இந்த ஆப்ரேஷனை பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ஏன் இது பண்ணணும், ஏன் இந்த கம்பல்ஷன் இருக்குது அப்படின்னா, பாகிஸ்தானோட நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு கண்ட்ரியோட ஹெட் வந்துட்டு டிஸ்பியூட்டட் டெரிட்டரி என்னோடது மிலிட்ரி ஹெட் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அதை விட கேவலமான சிச்சுவேஷன் எதுவுமே கிடையாது. ஏன்னா மிலிட்ரி தான் அங்கே ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்டைரக்டாக டிக்ளேர் பண்ணப்படுது. அப்போ அங்கே ஒரு மிலிட்ரி ரூலரை நீங்கள் வச்சுக்கிட்டு இங்கே ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கிட்ட எப்படி நீங்கள் ஒரு டீலை எதிர்பார்க்க முடியும்? எப்படி ஒரு மிலிட்ரி ரூல் கூட நம்ம கோஆப்ரேட் பண்ண முடியும்? இதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி. அப்புறமா இப்போ ஆல்ரெடி இந்த கிரிட்டிசிசம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க, இது ரொம்பவே தவறானது. இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே ஒன்றாக செயல்பட வேண்டும். உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் உடனே இதை அரசியலாக்குறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷா வந்து பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு வந்து அரசியல் ரீதியாக பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னா தாராளமாக கொடுத்துட்டே போகலாம். கொஞ்ச நாள் முன்னாடி கள்ளக்குறிச்சிக்கு எந்த ஒரு பதவி விலகலை பற்றியும் அவர் கேட்கல. இதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணி இந்தியாவை தோக்கடிக்கணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. இங்கே ஒரு முயற்சியும் இல்லை. உள்ளே போனவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்போல்லாம் பேசலையே. மக்கள் அந்த கேள்விகள்லாம் உங்களை பார்த்து கேட்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் அரசியல் பண்ணாமல் இந்தியாவின் இறையாண்மை காக்கப்பட வேண்டும், செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கூட நிற்க வேண்டும். அதில் திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்களை இது வரைக்கும் நான் பெருசாக பாராட்டினதே கிடையாது. இந்த இடத்துல வந்து பாராட்டியே ஆக வேண்டும். அவர் ஒரு ட்வீட் இன் சப்போர்ட் ஆஃப் திஸ் போட்டிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸ் அமைச்சு மத்திய அரசோட எஃபர்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தில் வந்து இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட்டை வந்து நம்ம ப்ரேஸ் பண்ணலாம். காரணம் என்னென்னா, தேசியம் அப்படின்னு தேசத்துக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது திரு சிஎம் அவர்கள் ஒரு அரசியல் பண்ணலை அப்படின்னு நம்புகிறோம். இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணால் அதையும் கண்டனமாக தெரிவிப்போம். பட் மற்றவங்களாம் இதில் அரசியல் பண்ணுறது நிற்பாட்டணும். காரணம் என்னென்னா, ஓவைசி அவர்களே சொல்லியிருக்கார். ஓவைசி என்ன சொல்கிறாருன்னா, மஸ்ஹப் கே ஆதார் பர் மாரா கயா ஹை. இது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, மதத்தின் அடிப்படையில் இந்த கொலை நடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஓவைசி அவர்கள் சொல்கிறார். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஒரு டவுட்டு? ஸோ நம்மளோட ஒரு டியூட்டி இந்த இடத்துல இருக்குது. என்னென்னா, நாம் வந்து கால் அ ஸ்பேட் சில விஷயங்களை ஓப்பனாக பேச பயந்துக்கவே கூடாது. இது வந்து மதத்தின் அடிப்படையில் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல என்ன விதமான மாற்று கருத்து உங்களுக்கு இருக்குது? இன்னொரு விஷயம், இது வந்து பாகிஸ்தான் போல ஒரு ரோக் நேஷன் அவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பண்ணியிருக்கு. இது ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தானே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஆட்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இது நம்மளோட கண்ட்ரியோட பெரிய ஒரு லாஸ். அத்தனை குடும்பம் அங்கே அழுதுகிட்டு இருக்கு. இன்டெலிஜென்ஸ் வேணுன்ட்டே ஃபெயில் ஆகுவாங்களா? இத்தனை நாள் இருந்தது ஏதாவது ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்? நீங்கள் 2004 2014 காங்கிரஸ் ரூலில் அப்போ இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் அட்டாக்ஸ், பிஜேபி ரூலில் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் அட்டாக் பாருங்கள். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் பிஜேபி நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டு, சாவர்னிட்டியை, தேசத்தோட பாதுகாப்பை என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணாது. நெவர் எவர். அதில் மாற்று கருத்தே இல்லை. இதெல்லாம் நடந்த உடனே அமித்ஷா அவர்கள் அங்கே ஃப்ளைன் பண்ணுறாரு. ஃபேமிலிஸை போய் மீட் பண்ணுறாரு. ஃபேமிலிஸோட பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்குறாரு. செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கூட கோஆர்டினேட் பண்ணுறாங்க. ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி ஹோம் மினிஸ்டர் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஆப்வியஸ்லி பிரைம் மினிஸ்டர் பிளேனை விட்டு இறங்கின உடனே அவரோட காரில் போகாமல் அஜித் தவால் கூட போகிறாரு. ஸோ அங்கேயுமே அடுத்த லெவல் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதோட ரிட்டாலியேஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் டவுட்டே இல்லை. இதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. பட் அகெயின் இந்த பிரச்சனை என்னென்னா, இந்த லேப்ஸ் எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா செக்யூரிட்டி ஏஜென்ட்ஸ்க்கும் ஒரு லேப்ஸ் நடக்கும். லேப்ஸ் நடக்காத நாடே கிடையாது. ஏங்க இஸ்ரேல் நீங்கள் சொல்கிறீங்க, மொசாட் போல் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஏஜென்சி நீங்கள் பார்க்க முடியுதா? அங்கே இப்போ ஒரு கான்சர்ட்டில் போய் அட்டாக் பண்ணி எத்தனை பேரை கொன்னாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத இயக்கங்கள்லாம் சேர்ந்து. ஸோ அங்கேயும் ஒரு லேப்ஸ் இருந்திருக்கு. எல்லா இடத்துலையுமே லேப்ஸ் இருந்திருக்கு. மொசாட் மட்டும் இல்லை, உங்களுக்கு சிஐஏ எல்லா இடமே எல்லா செக்யூரிட்டி ஏஜென்சிஸும் எந்தாவது ஒரு இடத்துல அவங்க ஃபெயில் ஆகிருப்பாங்க. பட் இதை ஃபெயிலியர்னு சொல்கிறதா, இது ஒரு கிளிச்சுன்னு சொல்கிறதா என்ன அப்படிங்கிறது விஷயங்கள்லாம் டெஃபினட்டாக அதற்குண்டான இன்வெஸ்டிகேஷனாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளான ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷனாக இருந்தாலும் சரி, அது உடனடியாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? பண்ணவன் ஆல்ரெடி 2 டெரரிஸ்ட்டை அவங்க ஹண்ட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஹாட் பர்சூட்டாக இருக்குமா, இல்லை வந்துட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷனாக இருக்குமா, எப்படி மெசேஜ் திருப்பி கொடுக்கப்படும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் மூவ். பட் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கலாம். பாகிஸ்தானை என்றைக்குமே நம்மளால் நம்ப முடியாது. பாகிஸ்தானை நீங்கள் நம்பி அமன் கி ஆஷா, நான் பஸ் விட்றேன், நான் கிரிக்கெட் விளையாடுறேன், ஃபுட்பால் விளையாடுறேன், அங்கே போய் கல்யாணம் பண்ணுறேன், அதெல்லாம் உங்களோட சாய்ஸ். அதெல்லாம் டெமோக்ரஸியில் அதெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பண்ணும்போது யோசிச்சுக்கோங்க, இந்த குடும்பத்துக்கெல்லாம் என்ன பதில் சொல்வீங்க? இந்தியா என்றைக்குமே ஒரு அக்ரெசராக எங்கேயுமே இருந்ததே கிடையாது. டாக்டிக்கலி பல இடத்துல நம்ம வந்து இல்லாமல் கூட போயிருக்கலாம். நம்ம இருந்தால் அது பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு கூட யோசிக்கலாம். பட் பாகிஸ்தான் அப்படி கிடையாது. அவனுக்கு வெஸ்ட்லேயும் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. ஏன் பிரச்சனைனா, கண்ட்ரிக்குள்ளேயே அவனுக்கு பெரிய பிரச்சனை. ஸோ அவன் வந்து சர்வைவலுக்கு வேண்டி என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கான். ஸோ நாம் அதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஸோ பொதுமக்களாகிய நாம் பேனிக் அடைய வேண்டாம். இது ஒரு தேசத்துக்கு வந்திருக்கக்கூடிய அட்டாக். இது நமக்கு எல்லாருக்குமே வந்திருக்கக்கூடிய அட்டாக்.
ஸோ இது எல்லாமே ஒன்றா நின்று தான் ஹேண்டில் பண்ணமே தவிர, இல்லை இந்த நேரத்தில் அவங்கள குறை சொல்லலாம், இது சொல்லலாம் அப்படின்னு ஒரு அப்ரோச் எடுக்காமல், லெட் அஸ் ஆல் கான்ஷியஸ்லி ப்ரே தட் இவங்க ஃபேமிலிஸ்க்கு ஃபஸ்ட்டு பீஸ் எப்படியாவது கிடைக்கணும், அவங்க கூட அவங்களுக்கு கூட கடவுளோட அந்த ஆசீர்வாதம் இருக்கணும். ஏன்னா வந்து இந்த டெரரிஸ்ட் இன்சிடென்ட் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தாலுமே அங்கே குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டும் கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்ம வேண்டிக்கிறோம். ஆப்வியஸ்லி இமீடியட் விஷயங்கள்லாம் பண்ணப்பட்டிருக்கு. பட் அதை தாண்டி அவங்க சைக்கலாஜிக்கலி ரிகவர் ஆகிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். குழந்தைகள்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இட்ஸ் a வெரி பெயின்ஃபுல் இன்சிடென்ட். நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பர்சனல் ட்ராஜடி மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதை தாண்டி பாக்கியெல்லாம் கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படி நம்ம நடந்துக்கணும். நம்ம எதுவுமே வந்து ஒரு ஸ்கேர் மாங்கரிங்கோ ஃபியர் மாங்கரிங்கோ எங்கேயுமே பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி இன்சிடெண்ட்டில் ஸ்கேர் மாங்கரிங் ஃபியர் மாங்கரிங் பண்ணக்கூடாது. பட் எதெல்லாம் லெஜிட்டிமேட்டான விஷயங்கள் இருக்கோ அதை பற்றி பேச வேண்டும், சமுதாயமாக உணர வேண்டும். இவ்வளோ பெரிய ஒரு த்ரெட் இருக்குது, இவ்வளோ பெரிய ஒரு த்ரெட்டு நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதை நாம் நம்ம கெப்பாசிட்டியில் எப்படி ஒர்க் பண்ணி அதை ஒழிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை பண்ண முடியும். கிரியேட் அ ஸ்ட்ராங்கர் நேஷன், செக்யூர் நேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதில் அரசியல் பேச வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தாழ்மையான ஒரு கோரிக்கையாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மெசேஜ் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொலை நடந்ததுக்கு மெயினான காரணம் என்னென்னா இவரோட ஐடென்டிட்டி. அப்போ கொலை நடக்கிறதுக்கு இன்டென்ஷன், ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணணும்னு இன்டென்ஷன் இருக்குது. டார்கெட் யாராவது சூஸ் பண்ணியிருக்காங்க, இந்து மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என்ன கிரிட்டிசிசம்னா அதில் ஒரு இஸ்லாமிய பேரும் இருக்கே அப்படின்னு. செத்த 20 ஆம்பளைகள், ஆண் மக்கள். அதுலேயே ஒரு எக்ஸாம்ஷன் இருக்குது. என்னென்னா ஒரு பெண்மணி அதில் செத்து போயிருக்காங்க. எல்லாரையும் கேட்டு ஆண்கள் இந்துக்கள் மட்டும் தான் கொண்டிருக்காங்க. அதில் பெண்கள் ஒன்று கொலை செய்யப்பட்டது, அதுவும் ஒரு எக்ஸாம்ஷன். ஒரு இஸ்லாமியர் கொலை செய்யப்பட்டது, அதுவும் எக்ஸாம்ஷன். ஸோ இங்கே ஐடென்டிட்டி பேஸில் தான் பண்ணப்பட்டிருக்கு. காரணம் என்ன? இந்துங்கிறது ஒரு வீக் ஐடென்டிட்டி. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஹெட்டு கிடையாது. நாம் ரொம்ப டெமோக்ராட்டிக்காக இருக்கும். நான் என்ன ஒரு கோரிக்கை எல்லாருக்கிட்டையும் வச்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த ஐடென்டிட்டியை பார்த்து நாம் பெருமையாக வந்து போட ஆரம்பிக்கணும். வெளியே போகும்போது என்னோட மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, 3 சூட்டெல்லாம் போடும்போது எப்படி விபூதி வைக்க முடியும், எப்படி வந்து குங்குமம் வைக்க முடியும், வச்சுட்டு போ, அதுதான் கெத்து. நீ என்ன ட்ரெஸ் வேணால் போட்டுப்போ, என்ன மாடர்ன் வேணால் இரு, பட் ஷோ ப்ரவுட்லி தட் யூ பிலாங் டு அ ஹிந்து ஃபேமிலி. வாட் இஸ் ஸோ மச் டு பி ப்ரவுட் அபவுட் இட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஒரு சமுதாயம் தான் என்ன வேணாலும் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு மன்னிப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கொடுக்குது. எந்த கம்பல்ஷனும் சொல்ல இதெல்லாம் நீ பண்ணால் தான் ஹிந்து அப்படின்னு. ஸோ த மோஸ்ட் டெமோக்ராட்டிக் ஆக இருக்க காரணத்தினால நம்ம வந்து அந்த அடையாளத்தை வெளியே காட்டிக்கணும். நம்ம எவன் வீட்லேயும் போய் இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணல, எந்த நாட்டையும் போய் ஆக்கிரமிக்கல. காரணம் என்னன்னா, த கோர் இஸ் ஹிந்து. ஸோ இந்த கையில் கயிறு போடுறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலாக இருந்தாலும் திரிசூலமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஐடென்டிட்டியை ரொம்ப ஒரு பெருமையோட காட்டுங்க. அது வேர் இட் ஆன் யுவர் ஸ்லீவ். ஸோ இது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு கோரிக்கை. இதில் வந்து பல பேர் தயங்குறாங்க. பிகாஸ் ஐ வாண்ட் பி a செக்யூலர். நான் வந்து பார்க்குறதுக்கு செக்யூலர் கிடையாது. நீ ஒரு ஹிந்து இருந்தால் தான் பெஸ்ட்டு செக்யூலராக இருப்ப, உண்மையான செக்யூலராக இருப்ப. இந்த வெஸ்டர்ன் கான்செப்ட் ஆஃப் செக்யூலரிசம் கிடையாது, இல்லை சூடோ செக்யூலரிசம் கிடையாது. உண்மையாக அனைவரும் என் சொந்தம், என் குடும்பம், இது வசுதேவ குடும்பம்னு சொல்லக்கூடியவன் உண்மையிலே ஹிந்து அட் ஹார்ட்டாக இருப்பான். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ உங்கள் குழந்தைங்களெல்லாம் அதை வேர் பண்ண வைங்க. அட் அ டைம் வென் குளோபலி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டைம். காரணம்னா போப் இன்னும் டிசைட் ஆகலை, ஒரு புது போப் வரப்போகிறாரு. அப்போ கிறிஸ்துவ உலகம் எப்படி போக போகுது? ஏன்னா இப்போ இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபண்டமெண்டலிஸ்ட்னால பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ அந்த சைடில் கிறிஸ்டியானிட்டியில் ஒரு புது லீடர் வரப்போகிறாரு, ஒரு புது போப் வரப்போகிறாரு. அவர் மாடர்ன் கான்செப்ட்ஸ் எப்படி பார்க்க போகிறாரு, அவரோட கான்செப்ட்ஸ் அபவுட் வார் என்ன, கான்ட்ரசெப்ஷன்ஸ், அதுக்கப்புறமா வந்து இந்த எல்ஜிபிடி, இந்த விஷயத்துலலாம் அவரோட ஒரு தாட் ப்ராசஸ் என்ன, கன்வென்ஷனல் தாட் ப்ராசஸில் இருப்பாரா, இல்லை ஹூ am I to judgeன்னு ஃப்ரான்சிஸ்கோ சொன்ன மாதிரி, பழைய ப்ரோப் சொன்ன மாதிரி அந்த மாதிரி இருப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பவர் சேஞ்சும் நடக்குது, ஐடியாலஜிக்கல் சேஞ்சும் நடக்குது. இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டைம். இந்த காரணத்தினால நாம் எல்லாருமே இண்டியன்ஸாக கான்ஷியஸாக நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டியை பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கூட இப்போ நிற்க வேண்டும். திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்லக் ஃபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். வணக்கம். வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.